அவுஸுபில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோவின் மூலமாக நான் இன்று உங்கள் முன்னிலையில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் ஸ்தாபகரான ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு முக்கியமான வாதமான அல்லாஹ் தன்னுடன் உரையாடினான், தனக்கு வஹி வந்தது என்ற அந்த வாதம் குறித்து பேச இருக்கின்றேன். பொதுவாக இன்றைய கால முஸ்லிம்கள், குறிப்பாக மௌலைமார்கள் முன்வைக்கும் மிக முக்கியமான ஆட்சேபனை இதுவாகவே இருக்கின்றது. அதாவது மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்பவர் தனக்கு வஹி வந்ததாக வாதம் புரிகின்றார், தன்னை நபி என்று வாதிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வஹியுடைய வாசல் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு இவர் நபியாக வாதிக்க முடியும்? இவரும் இவரை பின்பற்றக்கூடியவர்களும் காஃபிர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறி பொதுவான முஸ்லிம்களை அஹ்மதியத்தின் பக்கம் திரும்பி பார்ப்பதற்கு கூட அவர்கள் அவகாசம் வழங்காத நிலை தற்போது காணப்படுகின்றது. இவர்களுடைய இந்த ஆட்சேபனையில் முக்கியமான அந்த பகுதி என்னவென்றால், அது வஹியுடைய வாசல் மூடப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறுவதாக இருக்கின்றது. எனவே இந்த ஆட்சேபனைக்கு பதிலளிப்பதற்கு முன்பாக அஹ்மதி முஸ்லிம்களாகிய எங்களுடைய மூலாதாரங்கள் தொடர்பாகவும் சில விடயங்களை கூற வேண்டியிருக்கின்றது. அதாவது நாங்கள் எங்களுடைய வாத பிரதிவாதங்களுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மூலாதாரங்கள், முதன்மையான மூலாதாரம் அது திருக்குர்ஆனாக இருக்கின்றது. அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக சஹீஹான ஹதீஸ்கள், அதாவது திருக்குர்ஆனுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கும் முரணாகாத சஹீஹான ஹதீஸ்களை நாங்கள் மூலாதாரமாக எடுத்துக்கொள்கின்றோம். அதே போன்று சஹாபாக்களுடைய கூற்றுக்கள், அதே போன்று பெரியார்களுடைய, இஸ்லாத்துடைய அவுலியாக்களுடைய கூற்றுக்கள், வரலாறு மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றையும் நாங்கள் எங்களுடைய மூலாதாரங்களாக கொண்டுதான் எங்களுடைய இந்த வாத பிரதிவாதங்களை முன்வைக்கின்றோம். எனவே நான் தற்போது இந்த ஆட்சேபனையின் பதிலின் பக்கம் வருகின்றேன். அதாவது மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு வஹி வந்ததாகவும் இல்ஹாம் இறங்கியதாகவும் வாதம் புரிந்தார்களா என்பதை என்ற கேள்வியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், நிச்சயமாக இதற்கு ஆம் என்றுதான் பதில் கூற வேண்டும். அவர்களுடைய தெளிவான வாதம் தனக்கு அல்லாஹு தாலா தன்னுடன் வஹியின் மூலமாக பேசினான் என்பதாக இருக்கின்றது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது தொடர்பாக ஒரு தெளிவை நான் ஆரம்பத்திலேயே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது முஸ்லிம்கள் மத்தியில் காணப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பெண்ணம் என்னவென்றால், அவர்கள் வஹி குறித்து சரியான புரிதல் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது உலமாக்கள் அல்லது மௌலைமார்கள் வஹி என்றால் அது வெறும் ஷரியத்துடைய வஹி மாத்திரம்தான் என்ற தோரணையில் முஸ்லிம்களுக்கு இந்த போதனைகளை வழங்கி அவர்களை அந்த சிந்தனையில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதாவது வஹி என்றால் அது ஷரியத்துடைய வஹி மாத்திரம்தான் என்ற அந்த சிந்தனையில் தான் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இது முற்றிலும் ஒரு தவறான கொள்கையாக இருக்கின்றது. வஹி என்றால் அதற்கு பரந்துபட்ட அர்த்தம் காணப்படுகின்றது. வஹி தொடர்பாக கூறப்போனால், அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே பல்வேறு விதமாக இந்த வஹி என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றான். அதே போன்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி இருக்கின்றான். இதுவரை என்றால் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சூரா அல் கஸஸில் 8வது வசனத்திலே அல்லாஹு தாலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு வஹி இறக்கியதாகவும் கூறியிருக்கின்றார். அதாவது அவ்ஹைனா இலா உம்மி மூசா, அதாவது நாம் மூசாவுடைய தாயாருக்கு வஹியின் மூலம் அறிவித்தோம் என்றும் அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா தேனிக்கு வஹி இறக்கியதாகவும் சூரா அன்-நஹ்லில் அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றார். அதாவது அவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி, அதாவது இறைவன் தேனிக்கு வஹி அறிவித்தான் என்றும் அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு உதாரணங்கள் திருக்குர்ஆனில் காணப்படுகின்றன. இதன் மூலமாக எடுத்துக்காட்டப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், திருக்குர்ஆன் அல்லது ஷரியத் மாத்திரம் வஹி என்று கூறப்படுவதில்லை, மாறாக அதனை தவிர்த்தும் வஹியுடைய வாசல் திறந்திருக்கின்றது, வஹியுடைய பகுதிகள் காணப்படுகின்றது என்பதை இது எடுத்துக்காட்டுகின்றது. இதே நேரம் ஷரியத் தொடர்பாக அல்லது ஷரியத்துடைய வஹி தொடர்பாக ஜமாத் அஹ்மதியாவுடைய கோட்பாடு என்ன என்பதையும் சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது ஷரியத் தொடர்பாக ஜமாத் அஹ்மதியாவுடைய கோட்பாடு என்னவென்றால், திருக்குர்ஆன் தான் முழுமை பெற்ற, அதே போன்று நிரந்தரமான ஷரியத்தாக இருக்கின்றது. இனிமேல் கியாமத் நாள் வரை மனிதர்களுடைய மார்க்க தேவைகளுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே பொதித்து வைத்திருக்கின்றான். எனவே ஷரியத்துடைய அந்த வஹி திருக்குர்ஆனுடன் முற்று பெற்று விட்டது. திருக்குர்ஆன் தான் இறுதி ஷரியத்தாக இருக்கின்றது என்பது அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஆகிய எங்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு இருக்க வஹி தொடர்பாக, பொதுவான வஹி தொடர்பாக, அல்லாஹ்வுடைய உரையாடல் தொடர்பாக திருக்குர்ஆன் என்ன கூறுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். திருக்குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரா அஷ்-ஷுஅராவுடைய 52வது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றான்,
மா கான லிபஷரின் ஐ யுகல்லிமுஹுல்லாஹு இல்லா வஹ்யன் அவ் மின் வராஇ ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன் ஃபயுஹ்யிய பிஇذனிஹி மா யஷா இன்னஹு அலியுன் ஹகீம். அதாவது வஹி மூலம் அல்லது திரைக்கு பின்னால் இருந்து அல்லது தன் கட்டளையினால் தான் விரும்புவதை எடுத்துரைப்பதற்கு மலக்குமார்களுள் ஒரு தூதரை அனுப்புவதன் மூலமே அன்றி அல்லாஹ் எந்த மனிதர்களுடனும் பேசுவதில்லை. நிச்சயமாக அவன் உயர்ந்தவனும் நுட்பமான ஞானம் உள்ளவனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா 3 வழிமுறைகளை எடுத்து கூறியிருக்கின்றான். அதாவது முதலாவது வழிமுறை வஹி இறக்குவதன் மூலமாக அல்லாஹு தாலா மனிதர்களுடன் பேசுகின்றான். இரண்டாவது வழிமுறையாக அல்லாஹு தாலா திரைக்கு பின்னால் இருந்து பேசுகின்றான். மூன்றாவது வழிமுறை தான் கூற நாடுகின்ற அந்த விஷயத்தை ஒரு தூதுவர் மூலமாக அல்லாஹு தாலா தூது செய்தி அனுப்பி அந்த விடயத்தை மக்கள் வரை எட்ட வைக்கின்றான். இந்த 3 வழிமுறைகளை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே கூறியிருக்கின்றான். எனவே வஹி மற்றும் இல்ஹாமை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நபிமார்களோ அல்லது ரசூல்மார்களுக்கு வரையோ மாத்திரம் மட்டுப்படுத்தி வைக்கவில்லை. மாறாக அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பஷர் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றான். அதாவது மனிதர்களுடன் பேசும் போது அல்லாஹு தாலா இந்த 3 வழிமுறைகளை கைக்கொள்கின்றான். அதே நேரம் இந்த இடத்திலே அல்லாஹு தாலா யுகல்லிமு, அதாவது யுகல்லிமு என்ற சொல்லை பயன்படுத்துகின்றான். யுகல்லிமு என்றால் அல்லாஹ் பேசுகின்றான் அல்லது பேசுவான். இது அரபியல் முதாரி என்ற அந்த காலத்தை அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கின்றான். நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தை குறிப்பதற்காக இந்த சொல் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இதன் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய முத்தகல்லிம், அல்லாஹு தாலா பேசக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற அந்த பண்பு ஒரு நிரந்தரமான சிஃபத்தாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா எடுத்து காட்டுகின்றான். அடுத்ததாக அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே சூரா ஹாமீம் சஜிதாவிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன். அதாவது எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி அந்த கொள்கையில் நிலைத்திருப்பவர்களிடம் நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், கவலையடையவும் வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை பற்றிய நற்செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவாறு மலக்குமார்கள் இறங்குவார்கள் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான். பாருங்கள் சகோதரர்களே, தெளிவான முறையில் அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான், எவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மலக்குமார்கள் மூலமாக இந்த நற்செய்திகளை வழங்குவதாக அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான். இது குறித்து எவராவது ஒருவர் இது கடந்த காலத்துக்கு மாத்திரம்தான் பொருந்தும், இஸ்லாத்துக்கு இது பொருந்தாது, இதன் இருப்பு இஸ்லாத்தில் இல்லை என்று கூறுவார் என்றால் நிச்சயமாக அத்தகைய நபர் இஸ்லாம் மார்க்கத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு விடயத்தை பேசியிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். மேலும் இது ஒரு முட்டாள்தனம் என்று தான் கூற வேண்டும். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை, இன்னும் ஒரு சூரத்தையும், இன்னும் ஒரு ஆதாரத்தையும் நான் கூறுகின்றேன். அதாவது சூரா அல் முஃமினுடைய 14வது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், ரஃபீஉத் தரஜாத்தி ஸுல் அர்ஷ் யுல்கிர் ரூஹ மின் அம்ரிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி வயுன்சிர யௌமத் தலாக். அதாவது அவன் அல்லாஹு தாலா உயர் பதவிகளை உடையவனும் அரசுக்குரியவனுமாவான். தன்னை சந்திக்கும் நாளை குறித்து எச்சரிப்பதற்காக தன் அடியார்களுள் தான் விரும்புவதற்கு தன் கட்டளையினால் ஆவியை இறக்குகின்றான் என்ற இந்த வசனம் பாருங்கள், வஹியுடைய வாசல் என்றென்றைக்கும் திறந்திருக்கின்றது என்பதற்கான ஒரு பலமான ஆதாரமாக இருக்கின்றது. இந்த வசனத்திலும் கூட அல்லாஹு தாலா நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சுட்டி காட்டக்கூடிய அந்த சொல்லையே இங்கு பயன்படுத்தி இருக்கின்றான். அதாவது யுல்கி என்ற சொல்லை அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கின்றான். அதே போன்று ரூஹ் என்ற சொல்லை அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கின்றான். இதன் மூலமாக ரூஹுல் அமீன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்துக்கு காலம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் இறங்குவார்கள் என்ற விடயமும் எங்களுக்கு தெரிய வருகின்றது. இதன் பின்னர் நான் சில ஹதீஸ்கள் மூலமாகவும் வஹியுடைய அந்த வாசல் இஸ்லாம் மார்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பும் திறந்துதான் இருக்கின்றது என்ற விடயத்தை எடுத்து கூறியிருக்கின்றேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியுடைய ஆரம்ப நாட்கள் குறித்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு அறிவிப்பு இவ்வாறு சஹீஹ் புகாரியில் பதிவாக இருக்கின்றது. பிதவுல் வஹி என்ற அந்த பாடத்தில் பதிவாக இருக்கின்றது. உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியின் துவக்கம் உண்மையான கனவுகளின் மூலம் நிகழ்ந்தது. அன்னார் இரவு என்ன பார்த்தார்களோ அது காலையில் சூரியன் உதிப்பதை போன்று தெளிவாக நிகழ்ந்தது என்று அந்த அறிவிப்பில் அன்னார் அறிவிக்கின்றார்கள். பாருங்கள், இதே விதமான ஒரு விடயத்தை, அதாவது இந்த வஹியுடைய அந்த ஆரம்ப அடித்தரமான உண்மையான கனவுகள் தொடர்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலும் கூறியிருக்கின்றார்கள். இந்த அறிவிப்பு இது சஹீஹ் புகாரியுடைய கிதாபு தஅபீர் என்ற பாடத்தில் வருகின்றது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லம் யபகா மினல் நுபுவத்தி இல்லல் முபஷிராத் காலு வமல் முபஷிராத் கால அர்-ருயா ஸாலிஹா. அதாவது
தற்போது நபித்துவத்தில் முபஷிராத் என்பதை தவிர இணைய பகுதிகள் எஞ்சியில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முபஷிராத் என்றால் என்ன என்று சஹாபிகள் கேட்டார்கள். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான கனவுகள் என்று பதில் கூறினார்கள். அதாவது உண்மையான கனவுகள் என்ற வடிவில் அல்லாஹு தாலா மனிதர்களுடன் உரையாடக்கூடிய அந்த வழிமுறையை கியாமத் நாள் வரை வைத்திருக்கின்றான் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. இது மாத்திரமல்ல சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹியுடைய வட்டம் எந்த அளவு பறந்து விரிந்ததாக காணப்பட்டது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வஹியுடைய அந்த தாக்கம் சஹாபிகள் மத்தியிலும் வெளிப்பட்டது. மேலும் அந்த சஹாபிகளும் அந்த வஹியுடைய வட்டத்துக்குள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இணைந்திருக்கின்றார்கள். திருக்குர்ஆனுடைய வஹி அல்லாத ஏனைய வஹியும் காணப்பட்டது என்பதற்கான ஒரு ஆதாரம், அதே போன்று அந்த வஹியில் சஹாபிகளும் இணைந்திருந்தார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் நான் முன்வைக்கின்றேன். இது முஸ்லிம் கிதாபுல் ஈமான் என்ற அந்த பாடத்தில் இவ்வாறு வருகின்றது. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறமிருந்து ஒரு நீண்ட அறிவிப்பு வருகின்றது. அந்த அறிவிப்பின் சுருக்கத்தை நான் இந்த இடத்தில் வைக்கின்றேன். அதாவது, ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வெள்ளை நிற ஆடை அணிந்த ஒரு நபர் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள். பின்னர் அவர்கள் 3 கேள்விகளை கேட்கின்றார்கள். முதலாவது 3 அல்ல, அதற்கு மேலதிகமான கேள்விகளையும் கேட்கின்றார்கள். அதாவது, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, கியாமத்தை பற்றி கூறித்தாருங்கள் என்று இவ்வாறு கேள்விகளை கேட்டுக்கொண்டு போகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கேள்விகளுக்கான பதிலை அளிக்கவே அந்த நபர் அங்கிருந்து எழும்பி சென்று வருகின்றார்கள். அந்த நபர் சென்றதன் பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், உமரே, தற்போது வந்து சென்ற இந்த நபர் யார் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். அதாவது, இந்த நபர் யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர் நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தற்போது வந்து சென்ற இந்த நபர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கின்றார்கள். உங்களுக்காக மார்க்கத்தின் பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வந்திருந்தார்கள் என்று கூறினார்கள். எனவே பாருங்கள் சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலே ஒரு திருக்குர்ஆன் வசனத்தை முன்வைத்திருந்தேன். அதாவது சூரா ஷுஅராவுடைய 52வது வசனம். இதிலே அல்லாஹு தாலா 3வது வழிமுறையாக திருக்குர்ஆனில் எதனை எடுத்துக் கூறியிருக்கின்றான், அதாவது 3வது வழிமுறையாக அல்லாஹு தாலா எவ்வாறு மனிதர்களுடன் பேசுகின்றான் என்பதை எடுத்துக் கூறியிருக்கின்றான். அதாவது, தன் தூதர்களுள் தான் விரும்பியவரை அனுப்பி அவர்கள் மூலமாக அல்லாஹு தாலா உரையாடுவதாக கூறியிருக்கின்றான். அந்த வசனத்துக்கான செயல் ரீதியான ஒரு முன்மாதிரியாக நான் தற்போது எடுத்து வைத்த இந்த சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் காணப்படுகின்றது. அதாவது, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனுடைய உருவத்தில் வருகின்றார்கள். அவர்களை அங்கிருந்த சஹாபிகளும் பார்க்கின்றார்கள். அவர்களும் அந்த வஹியுடைய வட்டத்துக்குள் வருகின்றார்கள். எனவே இது திருக்குர்ஆனை தவிர இருந்த வஹிக்கான ஒரு சான்றாகவும் காணப்படுகின்றது. அதே போன்று அந்த வஹியில் ஏனைய முஸ்லிம்களும் இணைந்திருந்தார்கள் என்பதற்கு சான்றாகவும் காணப்படுகின்றது. எனவே இந்த வஹி ஷரியத்துடைய வஹி கிடையாது என்பது எங்களுக்கு தெளிவான முறையில் தெரிய வருகின்றது. ஏனென்றால் இந்த விடயம் திருக்குர்ஆனில் பதியப்படவில்லை. எது இவ்வாறு இருப்பினும் அல்லாஹு தாலா முத்தகல்லிமாக இருக்கின்றான். அவன் எப்போதும் தன்னுடைய அடியார்களுடன் பேசக்கூடியவனாக இருக்கின்றான். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக அவர்கள் மீது மலக்குமார்களை நற்செய்தியுடன் அனுப்பக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த விடயம் தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் இதன் தொடர்பான தெளிவுகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று ஜமாத் அஹ்மதியா தொடர்பான பல்வேறு ஆட்சேபனைகள், பல்வேறு சந்தேகங்கள் சகோதரர்களுக்கு இருக்கின்றன. அவற்றை குறித்த விளக்கங்களும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் எடுத்துரைக்கப்படும் என்று கூறி நான் என்னுடைய இந்த சிறிய விண்ணப்பத்தை நிறைவு செய்கின்றேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.